எல்லாம் இருக்கிறது. எனவே அந்த ஊழியனை கசக்கி போகிறார். ஒடுக்குகிற அநேக எனக்கு தெரியும், ஒடுக்கப்பட்ட அநேக ஊழியர்களுக்கு தெரியும், ஒடுக்கிற மக்கள் எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளைய, யாரையும் எந்த நிலையிலும் டோன்ட் ஸ்குவீஸ், ஒடுக்காதீங்க. வேதம் சொல்கிறது, ஒடுக்கிற நிமித்தம் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகரையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். விசுவாசத்தால் ஆமென் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில அவர் யார் தெரியுமா? இது சேவியர். அவர் இரட்சகரையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, ஐ டோன்ட் நோ யுவர் அஃப்ளிக்ஷன்ஸ். உங்களுக்கு எனக்கு தெரியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, பிள்ளைகளால், பெற்றோர்களால், உறவுகளால், சொந்தங்களால், அன்பானவர்களே, என்னை சொல்லிக்கொண்டே போகலாம். சில குடும்பங்களிலே கணவனை இழந்த மனைவி இருக்கிறார்கள். அந்த உறவுகள் அவரை ஒடுக்கிறது, கணவனின் சொந்தங்கள் ஒடுக்குகிறது. அவர் கொடுக்க வேண்டிய உரிமைகள், கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுக்க மறுக்கிறது. ஒடுக்கப்படுகிற மக்கள் இன்னைக்கு ஏராளம். எனவேதான் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயம் செய்கிற கர்த்தர். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல ஒடுக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர், மனங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர் அவர். அதனால நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? there is a master. அவர் யார் என்று சொன்னால், அன்பானவர்களே, உங்களை விடுவிக்கிறவர். அந்த எஸ் என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் என்னவென்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் இரட்சகரையும் ஒரு பலவானையும் உங்களுக்கு அனுப்புவார். நீங்கள் நம்பினால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஒரு வாழ்க்கையில அனுப்புவார். உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை அவன் பலவானா இருப்பான், அவனிலும் ஒரு பலவானை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அனுமதிப்பார், அனுப்புவார். நீங்க மாத்திரம் அவர் நோக்கி பாருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனம் அது அடையாளமா இருக்குமா, சாட்சியா இருக்குமா? விசுவாசித்தல் ஆமென் சொல்லுங்க. God will prove it. அதை அடையாளமா மாற்றுவார், உங்களையே சாட்சியாய் மாற்றுவார். இவர் இந்த எஜமான் யார் என்றால், உங்களை விடுவிக்கிற எஜமான், சேவியர். அடுத்த ஒரு வார்த்தை அன்பானுடைய டி, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மாஸ்டர் டி. அடுத்த வாசனம் டெண்டர். அவர் எப்படிப்பட்ட எஜமான் தெரியுமா? ஆரம்பத்துல சொன்னேன், கொடூரமான எஜமான் அல்ல, இளங்களையே போல. வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வார்த்தை இஸ் வெரி டெண்டர், சொல்லப்பட்ட வார்த்தை. அன்பானவர்களே, அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். யாக்கோபு 5:11. யோபின் வாழ்க்கையை செய்தார், மிகுந்த இரக்கமும் மிகுந்த உருக்கமும். இந்த ஓசியான் புஸ்தகத்துல ஜனங்கள் கர்த்தரை மறந்தார்கள்,